3 புதிய குற்றவியல் சட்டங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து மதுரையில் வழக்கறிஞர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மாவட்ட நீதிமன்ற வளாகம் முன்பாக இருதரப்பு வழக்கறிஞர்கள் தள்ளுமுள்ளில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. 3 புதிய குற்றவியல் சட்டங்களை எதிர்த்து மதுரை வழக்கறிஞர்கள் நீதிமன்ற புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மேலும் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் பாலமுருகன் வழங்க நாம் கேட்கலாம். பாலமுருகன், மேலும் விவரங்கள். நிச்சயமாக சாம், அதாவது மத்திய அரசு கொண்டு வந்துள்ள முப்பெரும் சட்ட மாற்றத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழகத்தில் உள்ள பல்வேறு வழக்கறிஞர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தி வருகிறார்கள். இந்த நிலையில் இந்திய தண்டனை சட்டம், இந்திய குற்றவியல் சட்டம், சாட்சியல் சட்டம் ஆகிய சட்டங்களின் பெயர்களை மாற்றி நீதிமன்றங்கள் நடைமுறையில் உள்ள 3 சட்டங்களுக்கு, அதாவது PNS, PS என பெயர் மாற்றம் செய்து இந்த நள்ளிரவு முதல் அமல் தந்துள்ளது. மத்திய அரசால் அறிவிக்கப்பட்ட முப்பெரும் சட்டங்களுக்கு குடியரசுத் தலைவர் கடந்த பிப்ரவரி மாதம் ஒப்புதல் வழங்கிய நிலையில் முப்பெரும் சட்டங்கள் குறித்து அந்த மாநில அரசு மற்றும் நீதிமன்றங்களுக்கு மற்றும் மாநில காவல்துறைக்கு முறையாக அறிவிப்பானை அளித்துள்ளது. இந்த நிலையில் உள்ள வழக்கறிஞர்கள் மத்திய அரசின் முப்பெரும் சட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்று முதல் ஜூலை 8ஆம் தேதி முதல் தமிழ்நாடு வழக்கறிஞர் சங்கத்தினர் நீதிமன்றம் செயலில் ஈடுபட்டு வருகிறார்கள். அந்த வகையில் மதுரை வழக்கறிஞர் சங்கம் சார்பில் மதுரை மாவட்ட நீதிமன்ற வளாகம் முன்பு மத்திய அரசின் புதிய முப்பெரும் சட்டங்கள் திருத்தங்களை செய்ததை உடனே நிறுத்தி வைக்க வலியுறுத்தி மாபெரும் உண்ணாவிரதம் போராட்டம் நடத்தி வருகிறார்கள். இந்த நிலையில் பாஜகவின் முப்பெரும் சட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து வழக்கம் போல் தங்களது பணிக்கு செல்வதாக கூறி மாவட்ட நீதிமன்ற வளாகத்தின் முன்பு அவர்களும் போராட்டத்தில் ஈடுபடுவதற்கு எதிர்ப்பு செய்யாதே, அரசியல் செய்யாதே, இந்த சட்டத்தினால் வழக்கறிஞர்களுக்கு ஆறுவேனும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதா என கேள்வி எழுப்பி கோஷங்கள் எழுப்பி வருவது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தொடர்ந்து இருதரப்பு வழக்கறிஞர்களும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு தற்போது தள்ளுமுள் ஏற்பட்டுள்ளதால் மதுரை மாவட்ட நீதிமன்ற வளாகமே பரபரப்பாக காணப்பட்டு வருகிறது. தொடர்ந்து காவல்துறையினரும் வழக்கறிஞர்களுக்கு தள்ளுமுள்ளு குறித்து கண்டுகொள்ளாமல் இருந்து வருகிறார்கள். முப்பெரும் சட்டத்திற்கு ஆதரவாக பாஜகவினரும் ஆதரவு தெரிவித்தும் நீதிமன்ற வளாகம் முன்பு கோஷம் எழுப்பி வரும் நிலையில் மற்றொரு வழக்கறிஞர் சங்கத்தினர் முப்பெரும் சட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து அவர்களும் மத்திய அரசுக்கு எதிராக கோஷங்கள் எழுப்பி வருகிறார். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி பாலமுருகன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.